ஹலோ மக்களே, எங்கள் வீட்டில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா நார்மல் குக்கரில் சமைச்சு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக, ஏன்னா அதோட ரப்பர் கலண்டுருச்சு, வேறு குக்கர் வாங்கணும், வேறு ஆப்ஷனே இல்லை. எந்த இதை சூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது கற்கால முறைப்படி உள்ள குக்கர் தான் வேணும்னாங்க. அது என்ன கற்கால முறைப்படின்னு பார்த்தா நம்ம இண்டஸ் வேலி குக்கர் தான். சின்னவர் ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸை கலட்டவே இல்லை. வாங்கினோம். ஒரே ஒரு செட்டு வாங்கினனால அந்த ஒரு செட்டு ட்ரெஸ்ஸையும் அவனே போட்டுக்கிட்டு அவனே ஸ்பைடர்மேன் நினச்சிக்கிட்டான். கலட்டி வச்சா எங்கே அவன் அண்ணன் எடுத்துகிட்டு போயிடுவானோன்னு பயந்துக்கிட்டு அவனே கையில் க்ளவுஸு போடுறது, தலையில் மாஸ்க்கு போடுறதுன்னு அவனை ஒரு ஸ்பைடர்மேனாகவே அவனை மாற்றிக்கிட்டான். லூடோ கேம் பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஆதக்குட்டி இதில் பயங்கர போங்கு விளையாட்டு விளையாண்டுட்டான். பார்த்திங்கன்னா ஸ்னேக் கொத்திரும், நம்பரை முன்னாடி விட்டுட்டு நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு டைலாக் வேறு சொல்லுவான். அந்த டைலாக் தான் நீங்கள் கேட்டுட்ருந்தீங்க. ஒரு வழியாக லூடோ கேமை முடித்து ஃபினிஷ் பண்ணி எப்பயும் வின் பண்ணுறது நம்ம ஆதக்குட்டி தான். அந்த கேமில் ஓகே, அவுட் சைட் ஜாப் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லலாம் கொத்தனார் எப்படி நடப்பாங்க, ஒரு கைலி, தலையில் துண்டு, கையில் ஒரு பீடி, கந்து பீடி மாதிரி. இங்கே உள்ள கொத்தனார் பாருங்கள், கேப்பு, பேண்ட்டு, ஷூ மட்டும்தான் போடலை, செம க்யூட்டாக வந்திருக்காங்க. இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ண இண்டோஸ் வேலி. ஸோ நான் தான் ஓப்பன் பண்ணி கொடுப்பேன்னு 2 குட்டீஸும் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக ஹெல்ப் பண்ணி ஒரு வழியாக ஓப்பன் பண்ணி முடிச்சாச்சு. 2 குக்கரா? எதுக்கு யூஸ் ஆகும் ரப்பரு? கட்டு விசில். இப்போதான் கிச்சனுக்குள்ளே போகிறோம். பார்த்தா என்னடா இது, ஒரு வழியாக விசில் வெடிக்க போதா, குக்கர் வாங்கின அன்றைக்கி அதோட சோழியை முடிச்சிருச்சா, இண்டஸ் வேலின்னு பயங்கர பில்டப்ஸ் எல்லோரும் கொடுத்தாங்களே அப்படின்ற ஒரு ஹோப்பில் தான் என்ன நடக்குதுன்னு பொறுமையாக அப்சர்வ் பண்ணோம். அதோட கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டாச்சு. நம்ம பிரியாணி ஸ்டைல்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இஞ்சி பூண்டு மசாலா தான். அது போட்டு கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டிருந்தீங்கனாலே குருமா வேறு லெவலில் இருக்கும். எல்லாருக்குமே அது ரொம்பவே பிடிக்கும். சைட் பை சைடு பூரி சுட ஆரம்பித்தாச்சு. கொஞ்சம் பேன் ஹீட் ஆனதுனால ஓவராக புகை வர ஆரம்பிச்சிருச்சு. பட் எனிவே எதையுமே கருக்காமல் சூப்பராக எடுத்து முடிச்சு பர்ஃபெக்டான மார்னிங்கில் பூரி வித் குருமா அப்படிங்கிறது நல்லபடியாகவே அமைஞ்சிருச்சு. ருத்ரனுக்கு என்னவோ தெரியலை, இந்த டைம் வச்சுருந்த அந்த பட்டாணி, பீஸு, கேரட்டெல்லாம் நல்லாவே விரும்பி சாப்பிட்டான். உங்கள் குழந்தைக்கு எது பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.